சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹாய் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ப்ரான்ஸ் கிரேவி தான் பார்க்க போறோம். இப்போ ப்ரான்ஸ் கிரேவி எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். அதில் ஊற்றி வச்சு அதில் சோம்பு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்னாலே 2 பச்சை மிளகாய் ஆயிலில் வெடிக்க விடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம ஆனியன் எவ்வளோக்குள்ள அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு கிரேவி அதிகமாக கிடைக்கும். ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இதே ஆனியன் எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு நம்ம தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோக்குள்ள நீங்கள் சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள சீக்கிரமாக வதங்கிடும். இந்த ஆனியனும் இந்த டொமேட்டோவும் போட்டு நம்ம வதக்குறதுல தான் கிரேவி நமக்கு எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ வரும். எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கிரேவி நமக்கு வரும். அதோட நம்ம கல் உப்பு போட்டு சேர்த்து வதக்கிடலாம். கல் உப்பு போட்டு சேர்த்து வதக்கும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் கல் உப்பு ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்து வதக்குறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதிகம் மசாலா எதுவும் போட்டு டேஸ்ட்டை மாற்றிக்க கூடாது. நான் செய்கிற மாதிரி சிம்பிளாக செய்யுங்க. புதுமண தம்பதிகள்லாம் இந்த மாதிரி டிஷ்ஷை குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்டியாக செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ப்ரான்ஸை போட்டு செஞ்சாலே டேஸ்ட்டு ஒரிஜினலாக வந்துடும். மசாலா கஜான்னு போடாதீங்க. அதிகமாக இஞ்சி பூடு சேர்த்தோன்னா இஞ்சி பூடு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூடு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ப்ரான்ஸை நம்ம மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி இதுலேருந்து வெளியில் வரும். அதுவே போதுமானது தான். ஃப்ரைன்னு சொல்லி சாப்பிட்றதா இருந்தால் அதுவே போதுமானது தான். இதுலேருந்து வந்த தண்ணி தான் அது. பாருங்கள், தண்ணிலாம் நான் எதுவும் சேர்க்கலை. அதிகமாக மசாலா கஜான்னு எதுவும் சேர்க்கலை. பார்த்தீங்கன்னா ஒரு கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், வீட்டு மசாலா கொஞ்சம், இவ்வளோ தான். இதை அதிக மசாலாவை போட்டு நீங்கள் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டை மாற்றிடாதீங்க. கொஞ்சமாக 2 மசாலா தான் சேர்த்துருக்கேன். அதோட அடிஷ்னலாக போட்டது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், இவ்வளோ தான். இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதுவே நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் மசாலாவை அதிகமாக எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா அந்த வீட்டு மசாலாவை சேருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மீன் லைனில் அதாவது ஃபிஷ் குழம்பு இந்த மாதிரி இதுக்கு சேர்க்குற ஏதாவது ஒரு மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் தான் லைட்டாக நமக்கு அதான் தோசை இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே ஃப்ரையாகவே இருக்கட்டும். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே படர்ந்துருச்சு. இது தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கும். தேங்காய் அரைச்சி ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. என் சேனலில் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.